பெரம்பூர் பகுதியில் வசிக்கிறீங்க சார். வரக்கூடிய தேர்தல் இந்த ஒயின் ஷாப்பை மூணுனா நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும். யாருமே மூடலையே. விஜய் மூடிடுவாரா? விஜய் மூடிடுவாரா? கொடுத்தாதானே மூடு வராரா இல்லையான்னு தெரியும். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே மூடுவாரா? இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணவங்களை கேட்டீங்களா நீங்க கேள்வி? இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணுங்களா? போன வாட்டி பேனர் பிடிச்சி நின்னார், ஞாபகம் இருக்கா? இந்த இப்பத்திய முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் பேனர் பிடிச்சி நின்னாரு கொரோனா டைம்ல, அது ஞாபகம் இருக்கா? கனிமொழி அம்மா நின்னாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் விட்டுட்டீங்க. இப்போ இவங்க வீரம் தான் மூடுவாரா? இருக்கிற மூட சொல்லுங்க, இருக்கிற மூட சொல்லுங்க. 5000 ரூபாய் கொடுக்குற ஃப்ரீ பஸ்ன்றீங்க. எத்தனை எக்ஸ்பிரஸ் தெரியுமா பஸ்? எத்தனை பஸ் இன்னைக்கு ஓடுது? பிரைவேட்ல விட்டுட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? பப்ளிக்கு தெரியுமா பிரைவேட்ல எத்தனை பஸ் ஓடுதுன்ட்டு? பிரைவேட் கான்வென்ட்ல எத்தனை பஸ் ஓடுதுன்ட்டு எல்லாம் பப்ளிக்கு தெரியும். இன்னைக்கு பழைய மாதிரி கிடையாது. எல்லாம் யூடியூப்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா எல்லாமே சோசியல் மீடியாவாகி போச்சு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நீ 5000 ரூபாய் கொடுத்த உடனே எடுத்துன்னு உனக்கு ஓட்டு போனோன்றது கிடையாது. 5000 ரூபாய் ஏன் காசு? டெய்லி 10 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன் நானு. நான் தான் சொல்றேன், இந்த வாட்டி விஜய் தான், டிவிக்கே தான். நானும் இது வரைக்கும் சீமானுக்கு தான் போட்டு இருந்தேன். இது வரைக்கும் சீமானோட ஸ்பீச் மாறுது, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. சீமான் போன ஆட்சி வரைக்கும் ஒரு 4 வாட்டி நான் ஓட்டு போட்டிருப்பேன். சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். சீமான் தான் என் அண்ணா அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தேன். ஆனா இந்த வாட்டி அவர் எதிர்க்க வேண்டியதை விட்டுட்டு தேவையில்லாம விஜய எதிர்த்துட்டு நிற்கிறாரு. அது அவருக்கு தேவையில்லாதது. யார்